ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பி சீரீஸ் எடுத்திருக்கேன் நான் கொஷின் பேப்பரு. ஸோ இதில் 1 மார்க் கொஷினோட ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் P of A bar, P of A intersection B bar, then P of A intersection B. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/5 சி ஆப்ஷன் தான். ஸோ செகண்ட் சம் ஏரியா இன் பிட்வீன் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 1/a ஸ்கொயர் by 2, 1/2 into a ஸ்கொயர். ஃபிஃப்த்து கொஷனுக்கு ஆன்சர் வந்து 18D ஆப்ஷன் தான். 6க்கு இன்டெக்ரல் tan x, இதுக்கு வந்து இன்டெக்ரல் tan x + c தான் ஆன்சரு. ஸோ 7th கொஷனு கொலீனியர். ஸோ இதனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 3 தான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்கஸ், லைஸ் இந்த லோக்கஸ், இதுக்குமே வந்து சி ஆப்ஷன் 3 தான். ஸோ 10th கொஷனுக்கு வந்து டி ஆப்ஷன், அதாவது 4i + 5j. அண்ட் தென் 11th கொஷனுக்கு பார்த்திங்கன்னா அதனோட ஆன்சர் வந்து 0, ஏ ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 12க்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான், 0 தான் வந்து ஆன்சரு. அண்ட் தென் இ பா சைன் எக்ஸ், இதனோட டிஃப்ரென்ஷியல் என்னென்னா காஸ் எக்ஸ் இ பா சைன் எக்ஸ், சி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து NC0 + NC1 + எக்ஸெட்ராஸ். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 2 power n, இதுதான் இதனோட வேல்யூ. அண்ட் தென் இ பா -2x. ஸோ இதனோட எக்ஸ் பவர் 5ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4/15. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 16க்கு வந்து ஏ ஆப்ஷன் log a/b, இது ஆன்சர் இல்லை, டி ஆப்ஷன் log a/b. ஸோ நெக்ஸ்ட் வந்து 17th கொஷினுக்கு n × n + 1 / 2, இதுதான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 18th சம்முக்கு வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்டு, 18th சம்மு. ஸோ 19th சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 26, ஏ ஆப்ஷன் தான். 20th வந்து டி ஆப்ஷன், n of a ஓட வேல்யூ என்னென்னா டி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1/7 ஸோ ஃபேக்டோரியல் சம்ஸு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து n × n - 1 ஃபேக்டோரியல் ஃபார்மில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணி போடுவோம். 8 ஃபேக்டோரியலை வந்து 8 × 7 ஃபேக்டோரியல் காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணி போடுவோம். இது ஆல்ரெடி வந்து நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கொடுத்த வீடியோவில் இந்த சம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 22. ஸோ இணை கோடுகள், ரெண்டுமே வந்து parallel லைன்ஸ்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக இந்த செகண்ட் லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 வந்து நீங்கள் காமனாக வெளில எடுத்திங்கன்னா இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது நிறைய வேஸ் இருக்குது. ஸோ எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் போடலாம் செகண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 23. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ இதோட மேட்ரிக்ஸ் டிட்டர்மினேஷன் வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இந்த 3 வெளில எடுத்துகிட்டு இந்த ரோ அண்ட் காலம் வெளில விட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி அதை எடுத்துகிட்டு -6 - ஒரு மைனஸ் ஆகிடும் 4 + எக்ஸெட்ராஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள், P of A and P of B given, then P of A bar union. ஸோ இந்த சம் வந்து நீங்கள் A bar union B bar இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணலாம், A intersection B the whole barன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ P of A intersection B the whole bar. அண்ட் தென் ஸோ இதனோட ப்ராபிலிட்டி என்னென்னா 1 - P of A intersection B. அண்ட் ஆல்சோ இங்கேவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு P of A intersection B அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1 - P of A intersection B. அண்ட் தென் இதனோட வேல்யூ என்னென்னா 1 - 0. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 1 தான் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 25 பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A வெக்டார் × B வெக்டார். ஸோ உங்களுக்கு தெரியும், க்ராஸ்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் IJK எடுத்துக்கிட்டு செகண்ட் ரோவில் ஸோ 3, 4 and k இல்லைனால 0 அண்ட் தென் 1, 1, 1 எடுத்துகிட்டு இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் போடுவீங்க. என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனோட மாடலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா √i காம்பனன்ட் ஸ்கொயர் + j காம்பனன்ட் ஸ்கொயர் + k காம்பனன்ட் ஸ்கொயர்னு வருது. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது ரொம்ப ஃபேமஸ் சம். ஆல்ரெடி இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து கோல்டன் 5 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அண்ட் தென் 2 and 3 மார்க்ஸ்லேயும் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள்.
ஆக்சுவலாக நம்ம கொடுத்த சம்ஸ் எல்லாமே 5 மார்க்ஸில் எய்தர் ஆரில் ரெண்டுமே போத் டைப்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. 50 ப்ளஸில் கொடுத்ததில் 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியே வந்தது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் சென்ட்டுமே நீங்கள் அடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸு. ஆக்சுவலாக 7 அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸு நான் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் அளவுக்கு வந்து கவர் ஆனது. ஸோ இன்டெகிரேஷன் மட்டும்தான் அதில் விட்டுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரு அண்ட் தென் செகண்டு அண்ட் தென் பேஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் சம்ஸு என்னென்ன பர்டிகுலர் சம்ஸ் ஒரு 4 சம் நேப்பியர் பர்டிகுலராக கொடுத்த சம்ஸ்லேருந்து எல்லா கொஸ்டின்ஸுமே வந்தது. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே நல்ல மார்க்ஸ் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஈவன் நம்ம சென்டமே எடுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா tan ஆஃப் 45 - a ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு tan a ப்ளஸ் tan b. அதே மாதிரி tan a மைனஸ் tan bக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, tan 45 tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ப்ரொவைடட் tan 45ஓட வேல்யூ என்னென்னா 1 நம்மளுக்கு தெரியும். இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் உங்களுக்கு வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு யூவி மெத்தட். ஆக்சுவலாக எஃப் டபுள் டேஷ் கேட்குறாங்க. ஸோ யூவி வச்சுட்டு நீங்கள் u இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ் வச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு காஸுக்கு வந்து மைனஸ் சைன் கிடைக்கும். அண்ட் தென் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. அகெயின் இதை வந்து எஃப் டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் டபுள் டேஷ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அகெயின் இதே வந்து நீங்கள் யூவின்னு வச்சுட்டு பண்ணணும். ஸோ வெளில மைனஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்க்கு வந்து காஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியல் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்க்கு வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு ஆன்சரு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29 செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இது உங்களுக்கு 6.4 எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 6th சாப்டர்லேயே நம்ம கொடுத்தது 6.4 ஒன்லி அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் தான். 6.4லேருந்து 3 மார்க்ஸும் வந்திருக்கு, 2 மார்க்ஸும் வந்திருக்கு, 5 மார்க்ஸும் வந்திருக்கு. ஆக்சுவலி செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஜஸ்ட் அப்படியே ஃபேக்டரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எல்என் எம்மோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுறது வெரி ஈஸி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்தியா, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் ஐ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு ஸோ n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாம் பை 2 ஃபேக்டோரியல். கேன்சல் பண்ணிங்கன்னா 12 இன்ட்டு 5 60 தான் இதனோட ஆன்சர். ஸோ இது வந்து கம்பல்சரி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ க்ரியேட்டிவ் தான், ஆனால் ரொம்ப ஈஸி. இதே அழகாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 31. ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ம. செகண்ட் சாப்டரில் நம்ம கொடுத்த கொஷின் ரிப்பீட்டடாக இது கேட்குற கொஷின்ஸ். செகண்ட் சாப்டரில் வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 2.9ம் 2.12 கம்பல்சரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். அண்ட் தென் ரிமைனிங் ஒரு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடான சம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இதே வந்து ஆக்சுவலாக டினாமினேட்டரில் 3 - √8 இருக்குது இல்லையா, 1/, அப்போ 3 + √8 எடுத்துகிட்டு நீங்கள் அதனால் மல்டிப்ளை பண்ணி இந்த சேம் திங்கால் டிவைட் பண்ணும்போது இது வந்து a - b, இது a + b, a² - b² வரும். ஸோ அப்போ 3 - ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு போயிடும், 3 - 8ன்னு வரும் உங்களுக்கு. அண்ட் தென் மேலே 9 - 8. ஸோ மேலே வந்து 3 + √8. ஸோ இதனோட வேல்யூ வந்து 3 + √8. ஸோ நம்ம மற்ற டேர்ம்ஸ்க்கெலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக சிம்லராக நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ஒனுக்கு டேரெக்டாக √8 + √7 எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து √7 + √6ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து √6 + √5, இதுக்கு √5 + 2 நீங்கள் எடுத்து இங்கே சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் பண்ணிங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வரும். அது என்ன ஆன்சர் நீங்கள் பாருங்கள், 1 சம்திங் எல்ஸ். ஸோ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் udv. ஸோ இது வந்து இன்டெக்ரல் udv மெத்தட் வச்சு நீங்கள் போடலாம் ஈஸியாக. பேசிக் இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் பொறுத்தவரையிலும் ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்டெக்ரல் udv, uv மைனஸ் இன்டெக்ரல் vdu இதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இங்கே வந்து dvயை வந்து e⁻x dx நம்ம எடுத்துக்கணும். அதுலேருந்து v ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இதை பெர்னாலிஸ் வச்சும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டரில் இந்த சம் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இதுவும் 8 + 8 8 + எக்ஸட்ராஸ் இது ஆல்ரெடி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண சம்ஸ் தான். ஃபார்முலா எழுதி ஃபார்முலா வந்து நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா இந்த சம் ஓகே. அந்த நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 34ல் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் த வேல்யூஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க.
ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டு டேரெக்டாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆக்சுவலாக நியூமரேட்டர் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், x + 5 இன்ட்டு x - 5 இன்ட்டு x - 1ன்னு பண்ணலாம், x - 1 x - 5ன்னு பண்ணலாம். டினாமினேட்டரை வந்து x - 7 x - 1ன்னு பண்ணலாம். ஸோ போத் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். நீங்கள் வந்து 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க, 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2 டேர்ம் இருந்தால் நம்ம யூவி வச்சு போடுவோம். இங்கே 3 டேர்ம் இருக்கிறனால யூவிடபிள்யூ வச்சுட்டு, இதுக்கு தெரியும் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூவி வச்சுட்டு டபிள்யூ டேஷ் பண்ணுவீங்க, அண்ட் தென் யூ வச்சுட்டு வி டேஷ் டபிள்யூ பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு யூ டேஷ் விடபிள்யூ. ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் தென் ஆல்சோ 4th சாப்டரில் ரிப்பீட்டடாக என்சிஆர் என்பிஆர் அண்ட் என் ஃபேக்டோரியல் சம்ஸ் வரும். நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாமே பேசிக் தான். ஃபார்முலாஸ் வச்சு இது ஈஸியாக போட்டுடலாம். ஆர் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் பை என்பிஆர். அதை வச்சு நம்ம ஆர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது எதாச்சும் ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும். இது சம் நீங்கள் போட்டிருப்பீங்க. அண்ட் தென் காஸ் ஆஃப் 105 degrees. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த 105 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 + 45ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் 60 + 45ன்னு ஸ்ப்ளிட் பண்ணும்போது காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு உண்டான ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் இங்கே. ஸோ காஸ் ஏ காஸ் பி அண்ட் தென் மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம என்ன வேல்யூஸ் 60யும் 45யும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 38 வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 14 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். ஸோ அதில் 5 மார்க்ஸ்லேயும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். சம்டைம்ஸ் இதை 3 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க, ரிப்பீட்டட் சம்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் இது, வெரி இம்பார்ட்டன்ட் சம்மாக ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனோட வேல்யூஸ் வந்து எந்த இன்டர்வலில் லை ஆகும்போது அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்குவலாக நம்ம போடுவோம். இதை நீங்கள் எல்லாம் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 39 நம்ம பார்க்கலாம். ஷோ தட் த லைன்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்த சம் தான் இது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம அதுலேருந்து ஏபி பிசி அண்ட் சிஏ கண்டுபிடிச்சி அதுலேருந்து போடுவோம். டேரெக்டாக இங்கே வெக்டார்ஸே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார் எடுத்துகிட்டு டேரெக்டாக இதனோட மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா பித்தாகரஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அது. ஸோ அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து ஸோ cos 11 + sin 11 by cos 11 மைனஸ் க்ரியேட்டிவ் சம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து tan of 56ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, நிறைய வேஸில் போடலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் cos 11ஆல் டிவைட் பண்ணிட்டும் போடலாம். நம்ம டேனுன்னு கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 1 ப்ளஸ் அதுலேருந்து tan 56ன்னு டெரைவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸில் இந்த 56 இருக்குது இல்லையா, இதே வந்து நம்ம 45 + 11 எடுத்துக்கலாம். அப்போது tan of 56 என்னென்னா tan of 45 + 11 போது tan a + tan b by 1 minus tan a into tan bன்னு எடுத்துப்போம். இப்போ tan a வந்து 45 degrees, அதனோட வேல்யூ 1. tan b வந்து tan of 11 டிவைடட் பை அதே மாதிரி 1 மைனஸ் tan a வந்து அதனோட 45 degreesோட வேல்யூ 1 into tan 11. ஸோ tan வந்து நம்ம sin by cos ஸ்ப்ளிட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா LHS அழகாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரிப்பீட்டட் சம்ஸ் தான். 5 மார்க்ஸில் நம்ம 2 பார்ட்டுமே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் அந்த அவுட் ஆஃப் 14 சம்ஸில் கொடுத்ததும் கோல்டன் 5 மார்க்ஸில் கொடுத்த சம்ஸ் தான். ரிப்பீட்டடாக யூஸ்வலாக கேட்குற சம்ஸ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷனு இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதை ax + b by c + c byன்னு ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அண்ட் தென் நம்ம 10th சாப்டரில் கொடுத்ததே அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு 5 to 6 சம்ஸ் தான் 5 மார்க்ஸில். அண்ட் தென் இன் பிட்வீன் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் லிமிட்டட் சம்ஸு, அது வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதையும் வந்து நம்ம ஈஸியாக ஷோ பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th சாப்டரில் 6.1 எக்ஸசைஸில் ஒரு 3 சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். 4 into EF that one. அண்ட் தென் இது மட்டும் என்னென்னா கண்டினியூட்டி கேட்டிருக்காங்க. அட் த பாயிண்ட் x = 0ல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது மட்டும் கண்டினியூட்டி லிமிட் ஆஃப் x tends to x0 f of x is equal to f of x0 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அட் அ பர்டிகுலர் பாயிண்ட்டுன்னு கேட்டதுனால நம்ம x = 0க்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை போடணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை லாகில் 2.12 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சம் தான். லாகில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கொடுத்த சம் தான். அகெயின் பேஸ் தியரமில் கொடுத்த சம் தான். இதுலையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அகெயின் இன்டகிரேஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இன்டகிரேஷன் 11.11 நம்ம சொல்லியிருந்தோம். இன்டகிரேஷனில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்மில் கொடுத்ததே 2 எக்ஸசைஸ் தான். 11.11 11.12 பாருங்கள். 11.11 கேட்டாங்க. அண்ட் தென் 7.5 இதுவுமே வந்து யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் தான். ஸோ இது ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸோ இன்டகிரேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ கியூப் ரூட் ஆஃப் இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தது தான். 2 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு சம் கேட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண சம் தான். இதை வந்து ஈஸியாக எல்லோரும் போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பைஜெக்ஷன் இருபுற சார்பேன நிரூபித்து நிறைய முறை டெரைவ் பண்ண சம்மை வெரி இம்பார்ட்டன்ட் போட்ட சம் தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கோல்டன் கொஸ்டின்ஸில் கொடுத்த சம் தான். 14 சம்ஸ்லையும் கொடுத்த சம் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, தேர்ட் சாப்டர்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க, ரொம்ப லிமிட்டடாக இருக்குது சம்ஸு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஈஸியாக வந்ததுனால கொஷின் பேப்பர், ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி என்ன சம் போடுறது அப்படின்னு தெரியாது, உங்களுக்கு டைமும் இல்லை இல்லையா. ஸோ மேஜரான சம்ஸ் பார்த்ததுலேருந்தே அழகாக கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. ஸோ நேப்பே நீங்கள் எல்லோரும் போட்டிருப்பீங்க. அண்ட் தென் 6.4 எக்ஸைஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். த சேம் சம் வந்திருக்கு உங்களுக்கு. லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸாம்பிள் சம்மை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் 7th சாப்டரில் நம்ம சொன்னது 7.282930 அண்டு 7.3 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸைஸ் 7.3. ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கார்னி தேற்றம் ஃபேக்ட் இதை வந்து கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை தான் சொல்லணும், ஃபேக்ட் தியரம் யூஸ் பண்ணி. அண்ட் தென் அகெயின் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்களா இல்லையான்னு தெரில. n > 1க்கு இது வந்து 8ஆல் வகுப்படும். டிவிசிபிள் பை 8. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இது ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தீங்கனாலே 4 ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் வரலையும். அண்ட் தென் டெரிவேஷனுக்கு மட்டும் 1 மார்க்கு. ஓகே, எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ஈஸியாக நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருந்தோமோ சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஈவன் சென்டமே எடுக்கலாம் கொஸ்டின் பேப்பரில், நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க இல்லையா. ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நியூவாக இருக்கவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு லைக் கொடுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் மீட் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது 12th வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மார்க் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு 1 வீக் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் யூ ஸ்டார்ட் வித் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். ரொம்ப ஹரி பண்ணி பண்ண வேணாம். லீவில் ரிலாக்ஸாக ஒரு 1 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படி ரிலாக்ஸாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.